ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையை எப்படி அரைச்சி வச்சா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், அதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து அரைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷனில் வாங்கின கோதுமை 5 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நிறைய குப்பையெல்லாம் இருக்கும். அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 5-6 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 5 கிலோ கோதுமைக்கு நான் 1/4 கிலோ ராகி, 1/4 கிலோ கருப்பு சுண்டல், 1/4 கிலோ கம்பு, 1/4 கிலோ மக்காச்சோளம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 4லையுமே நிறைய ஹை ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்குங்கிறதால இதை கோதுமையோடு சேர்த்து அரைச்சி நம்ம சப்பாத்தி சுடும்போது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். 2 நாளைக்கு காய வச்சா போதும். நல்லா அடிக்கிற வெயிலில் காய வச்சிங்கன்னா 2 நாளைக்கு மேலே காய வைக்க தேவையில்லை, நல்லா காஞ்சி வந்துடும். இந்த மாதிரி குப்பை இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, தாளிப்பு வடகம் அவங்க போடும்போது புளிப்பு வடை அடிக்குது, அது எப்படி போக வைக்கிறதுன்ட்டு. தாளிப்பு வடகம் கண்டிப்பாக புளிப்பு வடை அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா காய வைக்கணும். வெயில் இல்லை அப்படின்னா போடாதீங்க, வெயில் நல்லா அடிக்கும்போது தான் போடணும். நல்லா காய வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நான் தாளிப்பு வடகம் போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. நம்மளோட சேனல்லே அந்த பதிவு போட்டிருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக புளிப்பு வடைலாம் அடிக்காது. அதே மாதிரி லெமன் சாதம் கிளறும் போது அந்த சாறை பிழிஞ்சிட்டு சக்கையை தூக்கி போடாமல் 4ஆக கட் பண்ணிவிட்டு அதை உப்பில் போட்டு வச்சிங்கன்னா ஊறுகாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டிப்பு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கோதுமை 2 நாளைக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு பக்கெட்டில் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு கொடுத்து விடலாம். கோதுமை அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டெல்லாம் இல்லாமல் நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. உலர்த்திட்டு நான் 2 பாக்ஸில் போட்டிருக்கிறேன். அதில் ஒரு பாக்ஸில் ஒரு பாக்ஸ் கொஞ்சம் நாள் ஆகும் தொடுறதுக்கு. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் போல் உப்பும் கொஞ்சமாக பிரிஞ்சி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சோம்னா புழு பூச்சி எதுவுமே வைக்காமல் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். தாராளமாக சூப்பராக இருக்கும் மாவு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாக்ஸ் மாவு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது அப்போ யூஸ் பண்ணுறது. அதுலேருந்து 2 கப்பு மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் 2 கப்பு மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் சர்க்கரை, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். வெது வெதுப்பாக இருக்கிற சுடுதண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மாவு டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இனி இதை மூடி போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டாலே போதும். மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும் பாருங்கள். இப்போ இந்த மாவு நல்லா உருட்டிட்டு 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பால்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் பூரி சுடும்போது நல்லா உப்பி வரும். இல்லைனா அப்படியே அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஹோல் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த உப்பல் உங்களுக்கு இருக்காது. அது அப்படியே உள்ளே போயிடும். கொஞ்சமாக வரமாவில் நல்லா பெரட்டி எடுத்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காய வச்ச எண்ணெயில் சுட்டு எடுத்துக்கலாம். ரேஷனில் வாங்கினா கோதுமையை மட்டும் யூஸ் பண்ணி மாவு அரைச்சிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பூரியும் கிடைக்காது, சப்பாத்தியும் கிடைக்காது. அது கூட சுண்டல், மக்காச்சோளம் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புசு புசுன்னு உப்பிட்டு வரும். நல்லா சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான் பூரி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி என்னால் சுட்டு காமிக்க முடியல. இன்றைக்கி நான் பூரி மட்டும்தான் சுட்டேன். சப்பாத்தி இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ரேஷனில் வாங்கின கோதுமையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.